கன்னிராசி அன்பர்களுக்கு கனவுகள் நினைவாகும் வருடமாக இருக்குது. என்ன கிரகங்கள்லாம் ரொம்ப பலகீனமாக இருக்கே, எப்படி கனவுகள் நினைவாகும் அப்படின்னு சொன்னாலும், ஏன்னா கேது பகவான் உங்களுக்கு ஜென்மத்தில் இருக்கிறதுனால ஞானத்தை தருகிறார். அதாவது கேது ஞானக்காரகன், ராகு போகக்காரகன். போகஸ்தானத்தில் ராகு உட்கார்ந்துருக்கிறதுனால எதிர்ப்பாளர்கள் வேறு ஜாதியில் திருமணம் பண்ணணும், காதல் திருமணம் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த வருடங்கள் காதல் திருமணம் உண்டு. அதே மாதிரி பெற்றோர்களும் கவனிக்க வேண்டிய விஷயமும் இதுக்குள்ளே இருக்குது. இதையும் கவனிச்சுக்குங்க. தொழில் சம்பந்தமான விஷயத்தில் கவலைப்பட வேண்டாம். 8ல் இருக்க குரு 9ஆம் இடம் பாகிஸ்தானுக்கு வந்ததுக்கு பின்னாடி தொழில் வேலை சம்பந்தமாக எல்லா விஷயத்திலும் நன்மைகள் நடக்கும். அப்பாவுக்கு உடம்பு முடியாமல் இருந்து அதெல்லாம் சரியாகக்கூடிய அமைப்பு இருக்குது. தாய் வழி சொத்துக்களை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதிகமாக ஆசை, அதாவது நெல் விளையும் பூமி வாங்கணும், பம்பு செட்டு வச்சு தோட்டம் துறவுகள் வச்சுருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த வருடம் ஏதேனும் ஒரு புள்ளியாவது வாங்குகிற அளவுக்கு, நிலப்பலன்கள் வாங்குகிற அளவுக்கு உங்களுக்கு